வணக்கம் நண்பர்களே, நான் தான் பாஸ்டெக் தமிழன். என்னோட வீடியோ பார்க்குற எல்லா தமிழ் வியூஸுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா நீ எப்போ பார்த்தாலும் நீ ஆப்பை தான் ரிவ்யூ பண்ணுவ, அப்புறம் எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியது என் கடமையாச்சு, அதனால நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்போட நேம் வந்து இன்ஷாட். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அப்ளிகேஷனை பற்றி மேக்ஸிமம் எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும். அதாவது 90% ஆஃப் பீப்புள் எல்லாத்துக்குமே தெரியும். மீதி இருக்க 10% ஆஃப் பீப்புளுக்கு தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு இந்த வீடியோ தெரியாமல், அதாவது இந்த ஆப் தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ஆப்குள்ளே போகலாம். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஆப்குள்ளே போயாச்சு. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து எப்படின்னா வீடியோ, ஃபோட்டோ, காலேஜுன்னு இருக்குது. இப்போ நம்ம வீடியோவை பற்றி மட்டும் பார்ப்போம். இந்த ஃபோட்டோவும் காலேஜும் வந்து நீங்கள் ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி தான் அதுவும். அதை நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இது மூலிமா ஃபோட்டோவையும் காலேஜையும் எடிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் காட்டினா வீடியோ ரொம்ப லாங் ஆயிரும், அப்புறம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்ட் வீடியோஸ்ன்னு இருக்குது. இப்போ இதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை எப்படி வேணால் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. பிடிச்ச மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை பொறுத்து இந்த வீடியோவை இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன், இந்த எல்லா ஆப்ஷனையும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் கேன்வாஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கேன்வாஸில் நீங்கள் வந்து நோ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போகிற மாதிரி இருந்தால் இது கொடுத்துக்கோங்க 1:1. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போகிற மாதிரி இருந்தால் 4:5. அடுத்து யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் 16:9 கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் எதாவது டிக்டாக்கு, மோஜ் அந்த மாதிரி ஆப்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா 9:16 கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த கேன்வாஸில் இருக்குது. நான் வந்து இது யூடியூப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஜூம் பண்ணிக்கலாம். நான் சென்டர்லேயே வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுக்க மட்டும் எப்பவும் மறந்துடாதீங்க. டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மியூசிக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான மியூசிக்கை நீங்கள் உங்களோட கேலரியில் இருக்க மியூசிக்கை போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது இதெல்லாம் வந்து ஒன்று வந்து ப்ரோவாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் வீடியோ பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது ஆட்ஸ் பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மை மியூசிக்கிலே போய்க்கலாம். நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். யூஸ் கொடுத்துட்டு இந்த பாட்டு ரொம்ப லாங்காக இருக்குது, அதனால் எடிட் கொடுத்து இந்த வீடியோ எவ்வளோ லாங்கோ அவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து 9 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, டிக் கொடுத்துறேன். டிக் கொடுத்துட்டா இந்த வீடியோ சைஸுக்கு இதாகிடுச்சு. கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஓகே, இப்போ டிக் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ சைஸுக்கு இது வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்து நீங்கள் இந்த இடத்துல இந்த வீடியோக்கு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். எஃபெக்ட்ஸு பாட்டு எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெளியே வந்துடுங்க. டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுக்க மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து இருங்க மியூசிக் ஆட் ஆகலன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். டிக் கொடுத்துட்டேன். ஆட் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேறு ஏதாவது 84 ஸ்டிக்கர்ஸ் வந்து இங்கே ஃபுல் எமோஜ் பேக்குன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணி நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதை நான் சைடில் வச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்படி டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. இது என்டையர் வீடியோக்கும் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இந்த வீடியோ சைஸுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு வீடியோ எண்டு அப்படின்னு கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோவோட கடைசி இது வரைக்கும் வரும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு நான் வந்து மாசுன்னு கொடுத்துக்கிறேன். இதை வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எதுவுமே தெரியாமல் இருக்கா, அதனால் பரவாயில்ல. அது வந்து நம்ம பேக்ரவுண்டு மாற்றும் போது அது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் ஒயிட்லேயே வச்சுக்கிறேன்.
இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி என்டையர் வீடியோ எண்ட் வரைக்கும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபில்டர் கொடுத்து டிக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு அப்புறம் ப்ரீகட் அப்படின்னா வந்து ட்ரிம் பண்ணுறது, கட் பண்ணுறது, வீடியோவை ட்ரிம் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட்டு, வீடியோவை எது மட்டும் கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு, இந்த வீடியோவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணனாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலேருந்து வீடியோவை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் ஸ்ப்ளிட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். நல்லா அப்படியே வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு இப்போ ஸ்ப்ளிட் அதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது. இப்போ டெலிட் மட்டும் கொடுத்துடாதீங்க, டெலிட் வெயிட் பண்ணுங்கள். டெலிட் வந்து கடைசியில் இப்போ இந்த வீடியோ இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக்ரவுண்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த பேக்ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இல்லையா இப்படி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி எதுவும் வேணாம், பின்னாடி வந்து ரெட் கலரில் வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர் கொடுக்கல, இந்த இது கொடுத்துக்கிறேன். இது நல்லாயிருக்கு. டிக் கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்களா மாஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சா. இப்போ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேறு கலரில் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த மாஸை கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்கள். இது கலருக்குள்ளே போய் எந்த கலரில் வேணுமோ அந்த கலரில் நான் வச்சுக்கலாம். நான் பிளாக் கலரில் வச்சிட்றேன். பிளாக் வேணாம், இது நல்லாயிருக்கு. இல்லை இதுவும் நல்லா இல்லை, இது நல்லாயிருக்கு. இருங்க ரெட்டே ஓகே. இப்போ டிக் கொடுத்துட்டேன். டிக் கொடுத்துட்டு திருப்பி இங்கே டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக்ரவுண்டு வந்து அந்த மாதிரி மாறிச்சா. ஸ்பீடு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வச்சுக்கலாம். நான் அதே ஸ்பீடில் வச்சுக்கிறேன். 100 போச்சுன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும், கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக வரும். ஓகே, டிக் கொடுத்துட்றேன். நான் அதே ஸ்பீடு தான் ஓகே வச்சுக்கிறேன். வீடியோ நீங்கள் வேணால் க்ராப் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு க்ராப் பண்ணணுமோ க்ராப் பண்ணிக்கலாம். நான் இதை க்ராப் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வால்யூம், அதாவது இந்த வீடியோவோட வால்யூம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஃபுல் வால்யூம் நான் வச்சுக்கிறேன் 200 வச்சுட்டு டிக் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு டூப்ளிகேட்லாம் நீங்கள் அதாவது டூப்ளிகேட்னால் இது மாதிரியே இன்னொரு காப்பி வரும். அந்த காப்பி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்துக்கலாம். வீடியோவை வேணுன்னா ரொட்டேட் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி வேணாம், இப்படி வேணுன்னா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் ஃப்ளிப்புனா இப்போ வந்து நிற்கிறது வந்து இப்போ இந்த சைடு போகிற மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ரைட் லெஃப்ட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நான் இதிலே வச்சுக்கிறேன். அடுத்து ஃப்ரீஸ்குள்ளே போனீங்கன்னா எந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் எந்த இடமும் ஃப்ரீஸ் ஆக விரும்பலை, நான் அப்படியே டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுக்க வேணாம். ஓகே, நீங்கள் வந்து இந்த இடத்துல இந்த இன்ஷாட் அப்படிங்கிற வாட்டர் மார்க் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ராங் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ரீ அப்படின்னு இருக்கா, ரிமூவ் பெர்மனெண்ட்லி அப்படின்னு இருக்கும். அது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ரிமூவ் அப்படின்னு இருக்கா, அது வந்து எதுக்குன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்ஸ் வரும். அந்த ஆட் மூலிமா அந்த ஆடை பார்த்து நீங்கள் அந்த இதை வந்து வாட்டர் மார்க்கை வந்து எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. வருது 28 செகண்ட். இந்த ஆட் அதுவும் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணிங்கன்னா இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடும். நான் எதுவும் டச் பண்ணல. அந்த 28 செகண்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கிராஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நீங்கள் எந்த குவாலிட்டியில் வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். நான் 640pலேயே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆகுது. இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, சேவ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் கேலரிக்கு வந்தீங்கன்னா உங்களோட அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வீடியோஸை வித்தியாசமாக காட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த ஆப்போட இது வந்து அவ்வளோதான். இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். இந்த அப்ளிகேஷனில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். டாட்டா, பாய் பாய்.